பணியில வருதா கச்சிச்சா கச்சிச்சா என் மாவன கோயில் தலையாடுற மாதிரி அர்த்தம் என் மாவன இருக்கிற 300 ராத்திரி என் மாவன உசிரி என் கையில் தான் என் மாவன ஸ்டேஜ் மேலே பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடும் வீட்டுக்கு. என்னது இந்த வழியை வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு பெண்ணானவள் யாரோ சோகத்தோடு அனுப்பி விட்டு யாராக இருக்கும் யாரும் தெரியலையே. சரி அருகாமல் சென்று பார்க்கலாம். எல்லாரும் நாட்டியம் ஆடுவாங்க, அது பேரு பரதநாட்டியம். நீ ஆன நாட்டியத்துக்கு பேருனா வர்த்தகரியா? அந்த வர்த்தகரியா அங்க எடுத்து வந்து அடிங்கிறா. ஏய் யாரவா? சரி சரி ஏய் யாரம்மா? நல்லா உட்காந்து 3 வாட்டி இலையை சிசினிஸ்திய சமையல்ல குறையா? என்னடா ரொம்ப இருமுற? நல்லாதான் நல்ல முறையில் தான் சாம்பார் வச்சாங்க, ரசத்தை வச்சாங்க, கோழி கறி வச்சாங்க, நல்லா கூட்டு பொரியலோட வச்சாங்க. நல்லா 2 இலையை துப்பிட்டு குறை வச்சிட்டாங்க. என்ன அர்த்தம் அது? ஆமா லோல் பட்டுங்க தெரு தெருவா
சாம்பார் நல்லா இருந்தது, பொரியல் நல்லா இருந்தது, சபாஷ், அப்பளம் நல்லா இருந்தது. சாப்பாட்டுல ஒரே ஒரு குறை வச்சுட்டாங்க. என்னடா இவ்வளவு சிறப்பா போட்டாங்க, என்ன குறை? ரசம் ஒண்டி தனியா வச்சுட்டு. எந்த ஊர்ல ரசத்தை கட்டியா வைப்பாங்க? உன் முன்னாடி வச்சிருப்பாங்களுக்கு அங்க வீட்டுல ரசத்துல நல்லா மனமா சாப்பிட்டு பழகுது. ரசத்தை ஊத்தினா பாஞ்சுக்கு போகுது. ஆட்டா தெரியல எங்க உக்காந்துங்கிற நீ எங்க உக்காந்துங்கிற? நான் உக்காந்துங்கிறது தெரியல. தெரியலப்பா. அப்படியே இப்படி வா, இப்படி கொஞ்சம் நவுந்து வா. அது பாரு, யாரோ ஒரு அக்கா போறாங்க பாரு. யாரு பாரு, உடப்ப கட்டா போகஸ் போட்டு இலகல் மேல நாய் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிறேன்னு தெரியல. அதோ இருட்டுல இருக்கிற அக்கா பச்சை கலர் ஜாக்கெட் போட்டுங்க, அந்த அக்கா வேண்ட மறைச்சிக்குது. அந்த கண்ணை நோண்டிடுறேன் உனக்கு. நதியினிலே ஓடம் மலரில்லாமல் வெள்ளம் வந்தாளாம். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைத்த இடையினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றாள் நாடும். ஓஹோ, அமைதியான நதியினிலே ஓடம் அளவில்லாமல் வெள்ளம் வந்தாளாம். ஏன் என்னுடைய அண்ணன் இருக்கிறார், சிறிய அண்ணன். அவர் நினைத்து வாழாம நினைத்தால் அவர் எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்காரு கூட எனக்கு தெரியாது. வேண்டாம், வேண்டாதவன் போயிடுறேன். இந்த உலகத்தில் வாழ்வதை விட இது இருக்கும் மலை மீது ஏறி அங்கிருந்து கீழே விழுந்து உயிரை விட்டுறேன். அண்ணா அண்ணா சரி சரி, உலகத்திலே பிறந்தவர்கள் யாருமே அனாதை கிடையாதும்மா. நமதே நானா உன்னுடைய நாடு என்ன? என்னுடைய நாடு சத்தியபுரி நாடு. சத்தியபுரி நாடா? ஆமா. உனது தாய் தந்தை? என்னுடைய தந்தை பேர் சத்யசிலமன்னர். சத்தியசிலமன்னரா? ஆமா. உனது தாயின் பெயர்? தாயின் பேர் சத்யாவதி. என்ன என் தந்தையின் தாயின் பேரை சொல்கிறேன். சரி, உடன் பிறந்தவர்கள் யாராவது? உடன் பிறந்தவர் 2 அண்ணன் இருக்காங்க. 2 பேர். ஆமா. மூத்தண்ணன் பெயர் தத்துவன், இளைய அண்ணன் பெயர் உத்தமன். ஆமா. உனது பெயர்? என்னுடைய பெயர் முத்தழகி. தங்கையின் பெயர் ஆயிற்று. என் தங்கச்சி எங்க வரப்ப? ஆமா, இளைய அண்ணன் உத்தமன் சொன்னிய பாத்திருக்கியா? நான் பார்த்தது கிடையாதுங்க. சின்ன சிறு வயதுல பார்த்திருக்கேன். அதோட நான் ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, எனக்கு தெரியாது. பார்த்ததே கிடையாது. அந்த உத்தமன் நான் தான்மா. அப்படியா அண்ணா? நீ என் தங்கை என்பது உண்மையான நானும் எனது தங்கையை சின்ன சிறு வயதிலே விளையாட முடியாது. வலதுபுற தோள்பட்டியிலே மாதுளம் மச்சம் ஒன்று இருக்கும். அது இருப்பது உண்மையானால் தங்கை என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படியா? ஆமா. அரண்மனையிலே சீரம் சிறப்போடு வாழ வேண்டியது இப்படி யாரும் இல்லாத அனாதையாக இந்த அலங்கோல காட்சியோடு யாரும் இல்லாத இந்த நாடகத்தில் வர காரணம் என்னம்மா? என்னம்மா நடந்தது தங்கச்சி? வேதனை அடைந்தேன் அம்மா.
இது செய்த அலங்கோ வேதனை ஆராரிரோ ஆரிரரோ ஆராரிரோ ஆரிரரோ விளையாட்டு விபரீதம் விதி செய்த அலங்கோலம் கதை கேளம்மா. விளையாட்டு விபரீதம் விதி செய்த அலங்கோலம் அம்மா. ஆராரிரோ ஆரிரரோ ஆராரிரோ ஆரிரரோ ஆமா இந்த கணவருக்கு நீ வர காரணம் என்னடாமா? ஏன் இங்க வர வேண்டும்? என்னதான் ஆச்சு? என்ன நடந்தது? யாரை பார்க்க கூடாது நினைத்தேன் அவரை பார்த்து விட்டேனே. நடந்த உண்மையை கூறினால் இருவரும் சண்டை போடுவார்களா? ஒருவருக்கு அடித்துக் கொள்வார்களா? ஒரு பெண்ணால் என் அண்ணன் அடுத்து மாட்டார்கள் என்று இந்த ஊர் உலகம் நம்மை கேவலமாக பேசுமா? ஆமா, ஏன் உண்மையை சொன்னாதானே இப்படிப்பட்ட கொடுமை நடக்கப் போகிறது. உண்மை மறைக்கிறேன், பொய் சொல்கிறேன், எப்படியாவது ஒரு வழி அனுப்புகிறேன். அண்ணா அம்மாடி என்னம்மா? நான் பள்ளியிலிருந்து அரண்மனைக்கு வந்து மாடிப்படி மீது வேறு விளையாடும் சமயத்திலே விளையாட சமயம் படியில ஏறும்போது கால் தவறி கீழே விழுந்துட்டேனா. கீழே விழுந்து விட்டாயா? விழுந்த உடனே தலையில் அடிப்பட்டது. அடிப்பட்டது நான் எங்க இருக்கிறேன் என்ன என்று நினைவு தெரியல. நினைவு தெரியாம நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதனால எனக்கு பாதையும் புரியல, நடந்தது என்னவென்று தெரியவில்லை. தெரியல. ஆமா, இந்த விஷயம் அண்ணனுக்கு நான் வந்ததே தெரியாதா? அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிந்திருந்தால் உன்னை சும்மா விட்டுருப்பாரு. ஆமா, சரிம்மா, அதெல்லாம் போகட்டும். இனிமேல நீ இங்க இருக்க கூடாது. இப்பொழுது புறப்பட ஐயோ, ஆரம்பிக்கலாம். நான் வரலண்ணா. ஏமா வேண்டாம், நான் வந்தா உங்களால நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க போங்க. நீ இல்லனா தான் எங்களுக்கு நிம்மதி இல்லம்மா. அங்கேயே இருந்துடுறேன். ஐயோ, நீ இல்லாம நான் எப்படிமா உன்னை விட்டுட்டு வேணாம், நான் போறது? வரல. அதெல்லாம் முடியாது. புறப்பட்டு வாமா, போ. அண்ணா,